மகாதேவ் டிஎன்பிஎஸ்சி சேனல் சார்பாக எல்லாருக்கும் பெரிய வணக்கம். நம்ம ஏற்கனவே எக்கனாமிக்ஸில் நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி 5 லெக்சர்ஸும், அப்புறம் மானிட்டரி பாலிசி அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி 6 லெக்சர்ஸும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ் நோட்ஸ்லேயும் இருக்குது. ஸோ இப்போ அடுத்து நம்ம ஜிஎஸ்டி அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு 2 வீக்ஸாக. அதில் அடிக்கடி இந்த ஜிஎஸ்டி காம்பன்சேஷனை பற்றி அடிக்கடி நம்ம ஆர்டிக்கிள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நான் ஜிஎஸ்டியை பற்றி நான் உங்களுக்கு தனி வீடியோவாகவே போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜிஎஸ்டி எக்கனாமிக் சிலபஸில் இருக்கிற ஒரு வேர்டு, அதை நம்ம நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கும்போது பார்க்குறத விட தனியாக ஒரு வீடியோவாக எக்கனாமிக்ஸ் லெக்சரில் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நான் அப்படி சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த வீடியோ பார்க்க போகிறோம். இதுதான் ஆக்சுவலி நோட்ஸு. நான் இதை வந்துட்டு இந்த பிடிஎஃப் ஃபைலை நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலிகிராம் சேனல்லையும் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கீழே அந்த லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வீடியோவுக்கு போகலாம். ஜிஎஸ்டி அப்படின்ன உடனே டைரெக்டாக நீங்கள் ஜிஎஸ்டியை பற்றி மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் தப்பாக படிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படி போக வேணாம். உடனே ஜிஎஸ்டி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நம்ம ஜிஎஸ்டிலேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் டேக்ஸ்லேருந்து ஆரம்பிங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் நிறையா கொஸ்டின்ஸ் டைரக்ட் டேக்ஸ் எது, கிஃப்ட் டேக்ஸ் வந்துட்டு டைரெக்டாக இன்டைரக்டான்னு கேட்பாங்க. ஏதாவது எக்ஸைஸ் டியூட்டி டைரெக்டாக இன்டைரக்டாக, கஸ்டம்ஸ் டியூட்டி டைரக்ட் டேக்ஸாக இன்டைரக்ட் டேக்ஸ், அந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ நீங்கள் பேசிக்ஸ்லேருந்து தான் போகணும். இதை பற்றி எந்தெந்த புக்ஸில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஓல்டு புக்கில் 7th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்மில் கொடுத்துருக்காங்க. நியூ புக்கில் 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் 2nd வால்யூம்லையும், 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக் புக்ஸில் 9th யூனிட்லையும், 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக் புக்ஸில் 9th யூனிட்லையும் கொடுத்துருக்காங்க. நம்ம அதில் கொடுத்துருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கம்பைல் பண்ணி இன்னும் கொஞ்சம் சில இன்ஃபர்மேஷன் உங்கள் புரிதலுக்காக இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி இந்த நோட்ஸை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பாருங்கள். டேக்ஸ் அப்படிங்கிற வேர்டு பார்த்திங்கன்னா ஒரு லாட்டின் வேர்ட். டேக்ஸோ அப்படின்னா ரேட் அப்படின்னு அதோடைய அர்த்தம். டாக்ஸேஷன் அப்படின்னா எஸ்டிமேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டு டைம் இந்தியாவில் எப்போ இந்த இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னா 1860 சர் ஜேம்ஸ் வில்சன் அப்படிங்கிறவர் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னா 1857 மியூட்டினி, 1857 சிப்பாய் கழகம், சிப்பாய் மியூட்டினி நடந்துச்சுன்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அதில் நிறையா வந்துட்டு 2 பேரும் நம்ம சண்டை போட்டுக்கிட்டோம், பிரிட்டிஷும் இந்தியன் சோல்ஜர்ஸும். நிறையா பார்த்திங்கன்னா பொருள் சேதம் நடந்துச்சு. அந்த பொருள் சேதத்தை ஈடு கட்டுறதுக்காக 1860 இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிற ஒன்றை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டு யூ நோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டேப்லர் காலமில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சர் ஜேம்ஸ் வில்சன் அப்படிங்கிறவர் தான் பார்த்திங்கன்னா இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அடுத்து ஒரு கவர்மெண்ட்டுடைய ஃபிஸ்கல் கெப்பாசிட்டி அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிஸ்கல் அப்படின்னாலேயும் அது வந்துட்டு ஒரு கவர்மெண்ட்டை ரிலேட் பண்ணுற வேர்டு. நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், இன்ஃப்ளேஷன் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறத நம்ம 2 விதமாக கட்டுப்படுத்தலாம். ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மானிட்டரி பாலிசி, அந்த ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட், பேங்க் ரேட், எம்எஸ்எஃப் ரேட் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலியமாக கட்டுப்படுத்தலாம். அதெல்லாம் மானிட்டரி பாலிசி. இன்னொரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபிஸ்கல் பாலிசி. ஃபிஸ்கல் பாலிசி மூலியமாக கூட நம்ம இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்தலாம். ஸோ ஃபிஸ்கல் பாலிசி அப்படிங்கிறத யார் பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம ஃபிஸ்கல் பாலிசின்னு சொல்லுவோம். ஸோ ஃபிஸ்கல் அப்படின்னாலேயும் அது கவர்மெண்ட்டை ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு டேர்மு. ஸோ ஃபிஸ்கல் கெப்பாசிட்டி அப்படின்னா கவர்மெண்ட்டினுடைய அந்த டேக்ஸை உயர்த்துறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த எபிலிட்டி தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிஸ்கல் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாயிண்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது டேக்ஸ் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கலெக்ட் ஆச்சுன்னா தான் கவர்மெண்ட்டுடைய ஃபிஸ்கல் கெப்பாசிட்டி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சில பேர் நிறையா என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த டேக்ஸுக்கு. இந்த 3 டெஃபினிஷன்ஸ் தான் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 3 டெஃபினிஷனையும் பார்த்துக்கோங்க. அதாவது டேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கம்பல்சரி கான்ட்ரிபியூஷன் டு கவர்மெண்ட்டுக்கு நம்ம கட்டாயமாக செலுத்த வேண்டிய ஒரு கான்ட்ரிபியூஷன்.
இன்னொரு ரொம்ப முக்கியம், எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா காமன் இன்ட்ரெஸ்ட், ஒரு பொது நலத்துக்காக தான் நீங்கள் வந்துட்டு செலுத்துறீங்க. மற்றபடி நான் இவ்வளோ டேக்ஸ் கட்டியிருக்கேன், எனக்கு அதுக்கு இவ்வளோ பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்லாம் நினச்சி நீங்கள் டேக்ஸ் கட்ட முடியாது. இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு அம்பானி அவர்களை எடுத்துக்கோங்க, அவர் நிறையா டேக்ஸ் கட்டுறாரு சரிங்களா. அவர் கட்டுற அளவுக்கு டேக்ஸ் அளவுக்கு எனக்கு பெனிஃபிட் வேணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்க முடியாது. அப்போ டேக்ஸ் எல்லாருமே கட்டுறோம், எதுக்காக கட்டுறோம் அப்படின்னா ஒரு பொது நலத்துக்காக தான் கட்டுறோம் அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா செலிக்மேன் அப்படிங்கிறவர் சொல்கிறாரு. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா அனட்டால் முராட் அப்படிங்கிறவர், அவரும் கம்பல்சரி பேமெண்ட்டுன்னு தான் ஆரம்பிக்கிறாரு. அடுத்து வித்தவுட் ரெஃபரன்ஸ் டு எனி பெனிஃபிட், எனக்கு நான் கட்டுற அளவுக்கு டேக்ஸோட பெனிஃபிட் எனக்கு வரும்லாம் நான் என்ன பண்ண முடியாது, ரெஃபர் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி எந்த பெனிஃபிட்டும் உங்களுக்கு ரிட்டர்னில் கிடைக்காது. ஸோ மறுபடியும் அதே பாயிண்ட்டு தான், இவர் வேறு மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த பூவை வந்துட்டு பூன்னு சொல்லலாம், புஷ்பம்னு சொல்லலாங்கிற மாதிரி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டால்டன் அப்படிங்கிறவர் இந்த டேக்ஸ் அவரும் இந்த கம்பல்சரி பேமெண்ட் அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருப்பார். நான் அதனால் அதை எழுதலை. என்ன சொல்கிறாருன்னா இட் இஸ் நாட் இம்போஸ்ட் அஸ் அ பெனால்ட்டி ஃபார் எனி லீகல் அஃபென்ஸ். அதாவது நீங்கள் வந்துட்டு நான் இதெல்லாம் பண்ண போகிறேன், இந்த மாதிரி சில தப்புகள்லாம் பண்ண போகிறேன், அதுக்கு வந்துட்டு ஒரு லீகலாக நீங்கள் இருக்கணுங்கிறதுக்காக இந்த டேக்ஸை கொடுக்குறீங்க நீங்கள் நினைக்கக்கூடாது. உங்களுக்கு சொல்கிறது புரியும் நினைக்கிறேன். நீங்கள் டேக்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணக்கூடிய தவறுக்கு அது ஒரு லீகலாக இருக்கக்கூடிய ஒரு அஃபென்ஸ்ன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் பண்ணக்கூடாது. நான் இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு இப்போ கவர்மெண்ட்டோட ரூல்ஸை மீறி நான் ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வைங்க, அது ஒரு அஃபென்ஸ். இந்த அஃபென்ஸை வந்துட்டு நீங்கள் மறைக்கிறதுக்காக நான் உங்களுக்கு டேக்ஸ் வேணால் உங்களுக்கு அதிகமாக கொடுத்துட்றேன் அப்படின்னுலாம் சொல்லி பண்ணக்கூடியது டேக்ஸ் கிடையாது. இதை வந்துட்டு நீங்கள் உங்களுடைய லீகல் அஃபென்ஸுக்கு பெனால்ட்டி மாதிரிலாம் நினச்சிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வேர்ட் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் கேட்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் சில டெஃபினிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்ஸில் நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொன்னாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ டேக்ஸ் இஸ் நாட் இம்போஸ்ட் அஸ் அ பெனால்ட்டி ஃபார் எனி லீகல் அஃபென்ஸ், இதை யார் சொன்னாங்கன்னு கேட்டுட்டு இவங்க பேரையே கொடுத்து கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அதனால தான் இந்த டெஃபினிஷன்ஸ் நான் எழுதியிருக்கேன். அடுத்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இந்த ப்ரெசண்ட் டேக்ஸ் சிஸ்டம் ஏன்ஷியன்ட் டைமில் முந்தைய காலத்திலேயே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம எதிலிருந்து நம்ம வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கோன்னா இந்த மனுஸ்மிருதி, அர்த்த சாஸ்திரா அப்படிங்கிற அந்த மெட்டீரியலில் இருந்து ஏற்கனவே இந்த வரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் முந்தைய காலத்தில் ஏன்ஷியன்ட் இந்தியாவிலையும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த டேக்ஸ் பற்றியான இன்ட்ரொடக்ஷன். இது போதும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம எதுக்கு பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா கெனான் ஆஃப் டாக்ஸேஷன். கெனான் ஆஃப் டாக்ஸேஷன்னா இப்போ டாக்ஸேஷன் அப்படிங்கிறதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கும் இல்லையா. டேக்ஸ் அப்படின்னா அது இப்படி தான் இருக்கணும், இதெல்லாம் வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதா என்னென்னு கேட்டிங்கன்னா கெனான் ஆஃப் டாக்ஸேஷன். ஸோ ஒவ்வொரு புக்கில் ஒவ்வொரு மாதிரி இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 6 கெனான்ஸ் இருக்கிற, ஆக்சுவலி புக்கில் பார்த்தீங்கன்னா 4 கெனான்ஸ்ன்னு தான் போட்டிருக்காங்க. பட் நம்ம அதை பிரித்து நம்மளுடைய கன்வீனியன்ஸ்க்காக நம்ம ஒரு 6 கெனானாக பார்க்க போகிறோம். ஏன்னா வேறு ஒரு புக்கில் இன்னொரு 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா கெனான் ஆஃப் ஈக்விட்டி அல்லது எபிலிட்டி. அதாவது டேக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பணக்காரங்களாக இருக்கிறவங்க அதிகமாக கட்டணும், ஏழையாக இருக்கிறவங்க கொஞ்சம் கம்மியாக கட்டணும். அந்த மாதிரி இருந்தால் தான் இது வந்துட்டு ஈக்விட்டியை ஃபில் பண்ணுது, ஒரு சமமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டேக்ஸ் எதை ஃபில் பண்ணணும்னா கெனான் ஆஃப் ஈக்விட்டி அல்லது எபிலிட்டியை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும். அடுத்து டேக்ஸ் அப்படிங்கிறது கெனான் ஆஃப் சர்டனிட்டியை ஃபில்ஃபில் பண்ணணும். சர்டைன் அப்படின்னாலே அது வந்துட்டு ஒரு நிலைத்தன்மை. சர்டைன் அப்படிங்கிறனாலே அது ஒரு உண்மை, நிலைத்தன்மை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதாவது இது எப்படி இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் நினைக்கிற நேரம் டேக்ஸை மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதாவது சடன் ஃப்ரீக்வெண்ட் சேஞ்சஸ்லாம் இருக்கக்கூடாது. இப்போ நமக்கே பார்த்திங்கன்னா வருஷம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா டேக்ஸ் சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க. ரொம்ப ஏதாவது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை அந்த மாதிரி டைமில் தான் நடுவில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வருவாங்களே தவிர்த்து சும்மா ஃப்ரீக்வெண்ட்டாலாம் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி தான் இருக்கணும் ஒரு டேக்ஸ் சிஸ்டம். அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்துச்சுன்னா அது டாக்ஸேஷனுடைய அந்த நிலைத்தன்மையே அதில் இருக்காது இல்லையா. ஸோ அதனால் அந்த கெனான் ஆஃப் சர்டனிட்டியை டேக்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கெனான் ஆஃப் எக்கானமி. எக்கானமி அப்படின்னு என்ன அர்த்தம்னா இப்போ டேக்ஸ் வந்துட்டு ஒரு 100 ரூபாய் கலெக்ட் ஆகுதுன்னா இந்த 100 ரூபாய் கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஆகிற செலவு 50 ரூபாய் ஆகுது அப்படின்னா அப்போ மொத்தமாக எவ்வளோ தான் வருது ஃபைனலாக அவங்களுக்கு எஃபெக்டிவாக 50 ரூபாய் தான் கிடைக்கிது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கல் கிடையாது. அப்போ இந்த கலெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த டேக்ஸை கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த காஸ்ட்
இன்கம் டேக்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சம்பளம் தராங்க, இன்கம் டேக்ஸ் ரைடு போகிறாங்க, இந்த மாதிரி நிறையா செலவாகும். இந்த எல்லா செலவுமே எப்படி இருக்குன்னா சீப்பாக தான் இருக்கணும். ஸோ இது சீப்பாக இருந்தால் தான் இது கெனான் ஆஃப் எக்கானமியை ஃபுல்ஃபில் பண்ணுறதா அர்த்தம். கலெக்ட் பண்ணுற காஸ்ட்டே அதிகமாக போகுது, டேக்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வருது அப்படின்னா அது ரொம்ப மோசமான விஷயம். ஸோ கெனான் ஆஃப் எக்கனாமியை ஃபுல்ஃபில் பண்ணணும். ஒருவேளை இந்த கலெக்டிங் காஸ்ட் வந்துட்டு அதிகமாக போகுது அப்படின்னா அந்த டேக்ஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா பேட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பாயிண்ட்டை பார்த்துக்கோங்க. அடுத்து ஃபோர்த் என்ன அப்படின்னா கெனான் ஆஃப் கன்வீனியன்ஸ். அதாவது கட்டுறவங்க பே பண்ணுறோம் இல்லையா, நமக்கும் அது எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா கன்வீனியண்ட்டாக இருக்கணும், பே பண்ணுறதுக்கு சிம்பிள் டேக்ஸ் சிஸ்டமாக இருக்கணும். அதாவது டேக்ஸ் இப்போது கலெக்ட் பண்ணுறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட், கலெக்ட் பண்ணுற கவர்மெண்ட்டுக்கும் அந்த பணம் கலெக்ஷன் காஸ்ட் வந்துட்டு கம்மியாக இருக்கணும். பே பண்ணுற நமக்கும் பார்த்தீங்கன்னா சார்ஜ் கம்மியாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆடிட்டர் உதவி வேணும், இல்லை ஒரு அக்கௌண்டண்ட்டுடைய உதவிகள் வேணும் இல்லையா, இதெல்லாம் கண்டிப்பாக வேணும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை செலவு பண்ணுறோம். அப்போது இப்படிலாம் நிறையா ஆடிட்டரு அக்கௌண்டண்ட்டை நிறையா வந்துட்டு வேலை வாங்குற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம பே பண்ணுறவங்களுக்கு அவங்க டேக்ஸ் பே பண்ணது போக இந்த அக்கௌண்டண்ட் ஆடிட்டருக்கு நிறையா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. கெனான் ஆஃப் கன்வீனியண்ட்டாக இருக்கணும், சிம்பிளாக இருக்கணும், யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் அவங்களே கால்குலேட் பண்ணி கட்டுற மாதிரி இருக்கணும், சிம்பிள் டேக்ஸ் சிஸ்டமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கெனான் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி. நிறைய டேக்ஸை போட்டு அதிலிருந்து வர்ற அமௌண்ட்டு 100 ரூபாங்கிறத விட கொஞ்சம் ஒரு 2-3 டேக்ஸ் போட்டால் கூட அதிலிருந்து ஒரு 80 ரூபா வந்துச்சுன்னா அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ஃபியூ டேக்ஸ் அது வந்துட்டு அதிகமான ரெவென்யூ கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுதான் என்னென்னு கேட்டிங்கன்னா கெனான் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி. அடுத்து கெனான் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. கெனான் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அப்படின்னா என்னென்னா உங்கள் இன்கம் அதிகமாக ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதிகமாக இன்கம் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி டிஃபால்ட்டாக அந்த சிஸ்டம் இருக்கணும். அதுதான் எலாஸ்டிசிட்டி. அதை விட்டுட்டு நீங்கள் இன்கம் அதிகமாக இதாகுது, அதை ஒரு இடத்துல ரிப்போர்ட் பண்ணி நான் இவ்வளோ இன்கம் வாங்குகிறேன், நான் எவ்வளோ கட்டுறது, அது இதுன்னு பார்த்து கால்குலேட் பண்ணி அப்படி இருக்கிறத காட்டிலும் தன்னாலேயேவும் ஆட்டோமேட்டிக்காக நீ இவ்வளோ இன்கம் வாங்குறியா, நீ இவ்வளோ டேக்ஸ் கட்டணும், அந்த மாதிரி இது என்னவாகணும்னா எலாஸ்டிசிட்டியாக இருக்கணும். அதை விட்டுட்டு இது ரொம்ப வந்துட்டு மேனுவலாக இருக்கக்கூடாது, இது ஆட்டோமேட்டிக்கலாக என்ன ஆகணும்னா இவ்வளோ இன்கம் வாங்குறவங்க இவ்வளோ டேக்ஸ் கட்டணும் அப்படின்ட்டு இருக்கணும். அந்த மாதிரி இந்த 6 கெனானை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இதில் நம்ம இந்தியாவில் கலெக்ட் பண்ணுற டேக்ஸ் எந்தெந்த இதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுது, அது எல்லா டேக்ஸுமே. இப்போ டைரக்ட் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் சில விஷயங்களை ஃபுல்ஃபில் பண்ணோம், இன்டைரக்ட் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா அது இதில் சில விஷயங்களை ஃபுல்ஃபில் பண்ணோம். அதைத்தான் நம்ம என்னென்னு பார்ப்போம்னா மெரிட்ஸ் டிமெரிட்ஸில் பார்ப்போம். ஸோ அந்த இதுக்கு போகலாம். நம்ம டைப் ஆஃப் டேக்ஸஸ் அடுத்து. ஸோ அதில் ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டைரக்ட் டேக்ஸு. டைரக்ட் டேக்ஸ்னால் நீங்கள் டைரெக்டாக டேக்ஸாக பே பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே டைரக்ட் டேக்ஸ்குள்ளே வரும். இன்கம் டேக்ஸு, கார்ப்பரேட் டேக்ஸு, கிஃப்ட் டேக்ஸ், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், வெல்த் டேக்ஸ். இதெல்லாம் வெல்த்துக்காக இல்லை உங்கள் ப்ராப்பர்ட்டிக்காக நீங்கள் கட்டுவீங்க டேக்ஸு, உங்கள் இன்கம்காக நீங்கள் டேக்ஸ் கட்டுவீங்க. ஸோ டைரெக்டாக நீங்கள் பே பண்ணுவீங்க. அதனால் இது எல்லாமே டைரக்ட் டேக்ஸு. மோஸ்ட்லி டைரக்ட் டேக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸை யார் கலெக்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா லோக்கல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த முனிசிபாலிட்டி பஞ்சாயத்துன்னு இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க தான் கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த தண்ணி வரி, ஒருவேளை உங்கள் ஏதாவது ஒரு பார்க் இருக்குது, இந்த ரோடு போடுறது, ட்ரைனேஜ் போடுறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸில் கலெக்ட் பண்ணுறதை வச்சு லோக்கல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ இது மட்டும் லோக்கல் கவர்மெண்ட். மற்றது மோஸ்ட்லி எல்லாமே பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் டைரக்ட் டேக்ஸு. ஸோ இந்த டைரக்ட் டேக்ஸோடைய பிளான்ஸ் அண்ட் பாலிசிஸை யார் ஃப்ரேம் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா சிபிடிடி, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ். எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்க்கு கீழே வருது. ரொம்ப முக்கியமான ஒரு ஃபியூச்சர் என்ன அப்படின்னா டைரக்ட் டேக்ஸ் அந்த பேர்டனை நீங்கள் டேக்ஸ் கட்டணும் இல்லையா, அந்த பேர்டனை வேறு யார்கிட்டையும் நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா ஷிஃப்ட் பண்ண முடியாது. நீங்கள் இவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் தான் இன்கம் டேக்ஸ் கட்டணும். நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தான் கட்டணும், பக்கத்து வீட்டுக்காரனை கட்ட சொல்ல முடியாது. நீங்கள் யாராச்சும் கிட்ட இருந்து கிஃப்ட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் கிஃப்ட் டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ இந்த பேர்டனை வேறு யாருக்கு மேலேயும் நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா ஷிஃப்ட் பண்ண முடியாது. இதுவே பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸில் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ நான் ஒரு சோப்பு தயாரிக்கிறேன்னு வைங்க, மகாதேவ் சோப்புன்னு ஒன்று தயாரிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டேக்ஸை நான் கட்டணும். ஆனால் அதை நான் என்ன பண்ணிடுவேன்னா அந்த சோப்பை யார் வாங்குறாங்களோ அவங்க மேலே ஷிஃப்ட் பண்ணி விட்டுருவேன். அவங்கக்கிட்ட பணத்தை வாங்கி நான் கலெக்ட் பண்ணுவேன். ஸோ அந்த இன்டைரக்ட் டேக்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா அந்த பேர்டனை வந்துட்டு நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது
ப்ராக்ரெசிவ் இன் நேச்சர். ப்ராக்ரெசிவ் இன் நேச்சர் அப்படின்னா இன்கம் அதிகமாக அதிகமாக டேக்ஸ் அதிகமாக கட்டுற மாதிரி இருக்கும். அதாவது இப்போது உங்களுடைய ஆனுவல் இன்கம் 3 லட்சம் அப்படின்னா அவங்க ஒரு டேக்ஸ் கட்டுவாங்க, அவங்களுக்கு ஒரு பெர்சன்ட் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 5%ஓ 10%ஓ வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்துட்டு சேஞ்ச் பண்ணுவாங்க. 10 லட்சம் ஆனுவல் இன்கம் அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20% 30%ன்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு இது இன்கம் அதிகமாக அதிகமாக இன்கம் இன்க்ரீஸ் ஆக இந்த டேக்ஸ் பெர்சன்டேஜ் என்ன ஆகிட்டே இருக்குன்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ப்ராக்ரெசிவ் இன் நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இது லெவி அக்கார்டிங் டு த பேயிங் கெப்பாசிட்டி. அதாவது மக்கள் அதிகமாக சம்பாதிக்கிறவங்க ரிச் பீப்புளுக்கு அதிகமாக அவங்க வந்துட்டு கட்டுற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்மியாக ஏழையாக இருக்கிறவங்க கம்மியாக கட்டுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வயசானவங்க 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இவ்வளோ பர்சன்டேஜ் கட்டணும், 60 வயசுக்கு கம்மியாக இருக்கிறவங்க இவ்வளோ கட்டணும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட பேயிங் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி இது என்ன பண்ணுவாங்கன்னா மாற்றிப்பாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம டைரக்ட் டேக்ஸில் முக்கியமாக பார்த்துக்க வேண்டிய ப்ராப்பர்ட்டிஸ். எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம டைரக்ட் டேக்ஸுடைய மெரிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது என்னென்ன கெனான்ஸ்லாம் ஃபில் பண்ணுதுன்னு பார்த்துக்கோங்க. கெனான் ஆஃப் ஈக்விட்டி, பணக்காரங்க அதிகமாக கட்டுறாங்க, அப்புறம் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் கம்மியாக கட்டுறாங்க. அப்போ கெனான் ஆஃப் ஈக்விட்டி ஃபுல்ஃபில் பண்ணுது. சர்டைனிட்டி, வருஷம் தான் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த டேக்ஸ் ஸ்லாபை மாற்றுவாங்க. இப்போ போன வருஷம் அதுக்கு முன்ன வருஷம் எப்படி இருந்துச்சுன்னா 5 lakhs வரைக்கும் அவங்க வந்துட்டு இன்கம் டேக்ஸ் பே பண்ண தேவையில்லைன்னு இருந்துச்சு. இந்த வருஷம் அப்புறம் என்ன மாற்றிட்டாங்கன்னா இப்போ மறுபடியும் 2.5 lakhs வரைக்கும் அவங்க இன்கம் டேக்ஸ் பே பண்ணலை வேணான்னு மாற்றிருக்காங்க. வருஷம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க. ஸோ இது கெனான் ஆஃப் சர்டனிட்டியை ஃபுல்ஃபில் பண்ணுது. அடுத்து கெனான் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. எலாஸ்டிசிட்டினா ஆட்டோமேட்டிக்காக இன்கம் அதிகமாக வருதா இன்கம் டேக்ஸ் அதிகமாக கட்டணும். ஸோ எலாஸ்டிசிட்டியை ஃபுல்ஃபில் பண்ணுது. அப்புறம் எக்கனாமி அப்படின்னா கலெக்ட் பண்ணுற இன்கம் டேக்ஸ் இதெல்லாம் கலெக்ட் பண்ணுற அந்த காஸ்ட் வந்துட்டு ரொம்ப கம்மி தான், இது வந்துட்டு ரொம்ப கலெக்ட் பண்ணுற காஸ்ட் அதிகமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ஆக்சுவலி புக்கில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் பாருங்கள், எனக்கு இது கொஞ்சம் குழப்புது. காஸ்ட் ஆஃப் கலெக்ஷன் இஸ் லெஸ்ஸுங்கிறத மெரிட்ஸில் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் காஸ்ட் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸஸ் ஹையர் தென் டைரக்ட் டேக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா டைரக்ட் டேக்ஸ் தான். டைரக்ட் டேக்ஸில் வந்துட்டு அந்த கலெக்ட் பண்ணுற காஸ்ட் வந்துட்டு கம்மி தான். ஸோ இது பிரச்சனை இல்லை. இதே இன்டைரக்ட் டேக்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா மெரிட்ஸில் அதுலேயும் கலெக்ஷன் காஸ்ட் கம்மிங்கிறத மெரிட்டில் கொடுத்துருக்காங்க. அதே டிமெரிட்ஸில் கலெக்ஷன் காஸ்ட் வந்துட்டு அதிகம்னு கொடுத்துருக்காங்க இன்டைரக்ட் டேக்ஸுக்கேவும். ஸோ இது என்ன எனக்கு ஏன் 2 இடத்துலையும் ஒரே பாயிண்ட்டை வந்துட்டு மெரிட்டாகவும் டிமெரிட்டாகவும் கொடுத்துருக்காங்கன்னு புரியல. ஸோ இது யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கீழே மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் ஹெல்ப்ஸ் இன் கண்ட்ரோலிங் இன்ஃப்ளேஷன். ஒரு வேளை பணவீக்கம் அதிகமாக போயிருச்சு, பொருட்களுடைய விலையெல்லாம் ஏறி போயிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டைரக்ட் டேக்ஸை வச்சு இவங்க இன்ஃப்ளேஷனை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இப்போ டேக்ஸை அதிகமாக்கிடுறாங்கன்னு வைங்களேன், இன்கம் டேக்ஸை அதிகமாக்குறாங்க. அப்போது மக்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்துட்டு கவர்மெண்ட் கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க என்ன மணி சப்ளை அப்போ என்ன பண்ணும், இது வந்துட்டு கம்மி பண்ணும். சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஒருத்தர்கிட்ட 1000 ரூபாய் இருக்குது அப்படின்னா அவர் டேக்ஸாக வந்துட்டு ஒரு 10 ரூபாய் கட்டிகிட்டு இருந்திருக்காரு. அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய 990 ருபீஸ் அவர் கையில் இருக்கும். இப்போ திடீர்னு இன்கம் டேக்ஸ் அதிகம் பண்ணி 15 ரூபாய் கட்ட சொல்கிறாங்க. இப்போ அவர்கிட்ட எவ்வளோ தான் இருக்கும், கையில் 985 ருபீஸ் தான் இருக்கும். ஸோ மணி சப்ளை அதை என்ன பண்ணலான்னா கம்மி பண்ணலாம். மணி சப்ளை கம்மி பண்ணால் என்ன பண்ணலாம், இன்ஃப்ளேஷனையும் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம எதில் சொல்லலாம்னா மெரிட்ஸில் சொல்லலாம். டைரக்ட் டேக்ஸுடைய டிமெரிட்ஸ் என்னென்னு பாருங்கள். இது வந்துட்டு கெனான் ஆஃப் கன்வீனியன்ஸை வந்துட்டு இது சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஏன்னா இது எப்படி கட்டுறோன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக சேர்த்து வச்சு நம்ம கட்டுறோம் இல்லையா. ஸோ அந்த அமௌண்ட் எப்படி இருக்குன்னா லம்சமாக கட்டுற மாதிரி இருக்கும். இவ்வளோ டேக்ஸு 20,000 30,000ன்னு நார்மலாக ஒரு 6-7 lakhs ஏர்ன் பண்ணுறவங்க கூட இவ்வளோ டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ லம்சமாக கட்டும் போது அவங்களுக்கு வந்துட்டு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதே நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோன்னா அந்த பொருளுக்குள்ளேயே அந்த டேக்ஸ் இருக்கும்போது நமக்கு அது பெருசாக தெரியாது. பட் ஒரு வருஷம் முடிஞ்சு நம்ம லம்சமாக கட்டும்போது அது நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது. நிறையா இந்த ரிட்டர்ன் சப்மிட் பண்ணுறது, எங்கெங்கெல்லாம் டேக்ஸ் வந்துட்டு கம்மி பண்ணுறதெல்லாம் பார்த்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப
கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இது வந்துட்டு ப்ரொடக்டிவிட்டி அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. என்னால் இந்த பாயிண்ட் ஆனால் ஏற்றுக்க முடியல. அவங்க என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இன்கம்மை விட இப்போ 3 lakhs இருக்குது, 3 lakhsக்கு மேலே ஏர்ன் பண்ணுறவங்க தான் டேக்ஸ் கட்டணும், 3 lakhs வரைக்கும் டேக்ஸ் கட்ட தேவையில்லை அப்படின்ட்டு இருக்குது. அப்போ மக்கள் இந்த 3 lakhsை விட தாண்டுனா நம்ம டேக்ஸ் கட்டணுமே அப்படிங்கிறதுக்காகவே என்ன பண்ணுறாங்கன்னா எல்லோரும் 3 lakhs வரைக்கும் தான் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நீங்கள் என்ன இதில் புரிஞ்சுக்கணுன்னா, அதிகமாக சம்பாதிச்சா கூட அவங்க எவ்வளோ கணக்கு வச்சுக்கிறாங்கன்னா 3 lakhsனு கணக்கு வச்சுக்கிறாங்க. ஒருவேளை இப்போ 3,50,000 சம்பாதிச்சாலும் இந்த 50,000க்கு நம்ம டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க கணக்கு காட்டும் போது 3 lakhsனே கணக்கு காட்டுறாங்க. அதை தான் ஆக்சுவலி இன்டைரக்டாக சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, மக்களுடைய ப்ரொடக்டிவிட்டி, அவங்க ஏர்ன் பண்ணுற அந்த ப்ரொடக்டிவிட்டியை வந்துட்டு கம்மி பண்ணுது. 5 லட்சம் ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு டேக்ஸ் 5% போட்டுட்டு 10 லட்சம் ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு 10% போடுறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 10 லட்சம் வாங்குற மாதிரி யாருமே வந்துட்டு காட்ட மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த இதை தான் சொல்ல வராங்க. அடுத்து டேக்ஸ் எவேஷன், வரி ஏய்ப்பு நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பொருளை நீங்கள் வாங்குறீங்க, ஒரு சோப்பு வாங்குறீங்க, பேஸ்ட்டு வாங்குறீங்க அப்படின்னா அதிலலாம் நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா டேக்ஸ் வரி ஏய்ப்பு பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு இன்கம் டேக்ஸ் வருஷம் ஃபுல்லாக கணக்கு பண்ணி காட்டும் போது நிறைய என்ன பண்ணுவாங்கன்னா, லூப் ஹோல்ஸை யூஸ் பண்ணி வரி ஏய்ப்பு நிறையா நடக்கும். அதனால் பிளாக் மணியை இது என்ன பண்ணுதுன்னா அதிகப்படுத்தி விடுது. அடுத்து இது வந்துட்டு லெஸ் ஃப்ளெக்சிபிள் அப்படின்னா அந்தளவுக்கு நமக்கு வேணுங்கிற அளவுக்கு இது என்னெல்லாம் பண்ணிக்க முடியாதுன்னா மாற்றிக்க முடியாது. இப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ அதை நம்ம பே பண்ணி தான் ஆகணும். இதே நம்மளுக்கு வந்துட்டு இப்போ பொருளுக்கு இன்டைரக்ட் டேக்ஸ் இருக்குது. அப்போ எனக்கு என்ன பண்ணிக்கலாம், எனக்கு இந்த பொருளில் டேக்ஸ் அதிகமாக இருக்குது, அதனால் நான் இதை விட்டுட்டு நான் வேறு பொருளை வாங்கிக்கலாம். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இன்டைரக்ட் டேக்ஸில் வந்துட்டு மாற்றிக்கலாம். பட் டைரக்ட் டேக்ஸ் வந்துட்டு லெஸ் ஃப்ளெக்சிபிள். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இதில் பார்க்கலாம்னா டிமெரிட்ஸில் இதெல்லாம் கொண்டு வந்துடலாம். சரி, அதுக்கப்புறம் இந்த டேக்ஸை பற்றி சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 புக்லையும் ஒவ்வொரு புக்கில் ஒவ்வொரு மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, கார்ப்பரேட் டேக்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்தியன் கம்பெனிஸும் பே பண்ணுவாங்க, அதே மாதிரி ஃபாரின் கம்பெனிஸும் பே பண்ணுவாங்க. பட் என்னென்னா இந்தியாவில் அவங்க வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கணும். இந்த டேக்ஸ் பார்த்துக்கோங்க, 50 கோடி ரூபாய்க்கு விட கம்மியாக வந்துட்டு இன்கம் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்னால் அது இந்தியன் கம்பெனியாக இருந்தால் 25%, ஃபாரின் கம்பெனியாக இருந்தால் 40% டேக்ஸ் பே பண்ணணும். அதே 50 crore விட அதிகமாக ஏர்ன் பண்ணக்கூடிய கம்பெனி அப்படின்னா அது இந்தியன் கம்பெனிஸ்னால் 30%, ஃபாரின் கம்பெனிஸ்னால் அப்பையும் 40% தான் அவங்க பே பண்ணணும். ஸோ இந்த டேக்ஸ் ஸ்லாபை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்துட்டு வெல்த் டேக்ஸ் வந்துட்டு ஆக்சுவலி இப்போ கிடையாது. அதை 2016 யூனியன் பட்ஜெட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அபாலிஷ் பண்ணிட்டாங்க வெல்த் டேக்ஸ். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ். ஸோ ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு வீடு வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த வீட்டுக்கு தேவையான, இப்போது நீங்கள் வாட்டர் டேக்ஸ் கட்டலை அப்படின்னா வந்து உங்கள் தண்ணி கனெக்ஷனை பிடுங்கிட்டு போயிடுவாங்க. கரண்ட்டு பில் கட்டலை அப்படின்னா உங்கள் ஃபியூஸ் கனெக்ஷனை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கட்டுறதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ். அதை யார் கலெக்ட் பண்ணுவாங்கன்னா லோக்கல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த பாயிண்ட்டை பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு இது என்னென்னு கேட்டிங்கன்னா எஸ்டேட் டியூட்டி அப்படின்னா என்னென்னா, யாராவது ஒருத்தங்க இறந்து போயிடுறாங்க அப்படின்னா அதனால் நமக்கு வந்துட்டு வாரிசு உரிமை பிரகாரம் நமக்கு ஒரு சொத்து கிடச்சிருக்கும் பார்த்தீங்களா, அந்த சொத்துக்கு கட்டக்கூடிய டேக்ஸ் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா எஸ்டேட் டியூட்டி. ஆனால் இதே என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ ரிப்பீல்டு பண்ணிட்டாங்க. ஸோ அதுவும் இப்போ கிடையாது. அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா கிஃப்ட் அப்படின்னா ஒரு கிஃப்டாக நீங்கள் 50,000 ரூபாயை விட அதிகமாக வாங்குறீங்க ஒரு கிஃப்ட் அப்படின்னா அந்த கிஃப்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். ஏன்னா இது ஈஸியாக ஒருவேளை இந்த மாதிரி கிஃப்ட் டேக்ஸ்னு ஒன்று இல்லை அப்படின்னா அப்போ நான் அதிகமாக ஏர்ன் பண்ணுவேன். அதெல்லாம் என்ன பண்ணிடுவேன், கிஃப்டாக வேறு யாருக்காச்சும் கொடுத்து என்ன பண்ணிடலாம், நான் என்னோடய இன்கம்மை வந்துட்டு நான் கம்மியாக காட்டலாம் இல்லையா. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 50,000 வரைக்கும் கிஃப்ட் வாங்கினா அது பிரச்சனை இல்லை. அதை விட அதிகமாக கிஃப்ட்டு வாங்குறாங்க, கிஃப்ட்டு கேஷாக வாங்குறாங்க, இல்லை ஏதாவது ஒர்த்து மெட்டீரியலாக வாங்குறாங்கன்னா அதுக்கு அவங்க டேக்ஸ் கட்டணும். பட் இதில் எதெல்லாம் எக்ஸம்ஷன்னா மேரேஜ் கிஃப்ட்டு, ரிலேட்டிவ்ஸ் கிட்டேருந்து சொந்தக்காரங்க கிட்டேருந்து வாங்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதெல்லாம் என்னென்னா எக்ஸம்ஷன். சரிங்களா. ஸோ இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிஃப்ட் டேக்ஸ் வந்துட்டு டைரக்ட் டேக்ஸா இன்டைரக்ட் டேக்ஸான்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸு. இப்போது இருக்கிற கரண்ட் இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் என்னென்னு பார்த்துக்கோங்க. 2.5 lakhs வரைக்கும்
உங்களுக்கு வந்துட்டு இன்கம் டேக்ஸ் கட்ட தேவையில்லை. உங்களுடைய ஆனுவல் இன்கம் 2.5 லேக்ஸை விட அதிகமாக போகுது அப்படின்னா நீங்கள் அப்போ தான் டேக்ஸ் கட்டணும். அதில் நிறைய கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது. 60 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு ஒரு பர்சன், 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 5 லேக்ஸ் வரைக்கும் அவங்க வந்துட்டு இன்கம்க்கு கட்ட தேவையில்லை, 80 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. இது வருஷம் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம இதை வந்துட்டு அவ்வளோவா பார்த்துக்கணும் அவசியம் இல்லை. இப்போதைக்கு பார்த்துக்கோங்க, 2.5 லேக்ஸ் வரைக்கும் இன்கம் டேக்ஸ் கட்ட தேவையில்லை. இந்த பாயிண்ட்டை பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா இன்டைரக்ட் டேக்ஸ் இருக்குது. நம்ம இன்டைரக்ட் டேக்ஸில் ஒரு இதுதான் என்னென்னு கேட்டிங்கன்னா ஜிஎஸ்டி. ஸோ நம்ம இதை பற்றி நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். உங்கள் எல்லாருடைய சிக்னேச்சரும் ஆட்டோகிராஃபாக மாறணும்னு ஆசைப்பட்றேன். விஷ் யூ குட் லக் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே டியூன்ட்.